ஏய்யா நான் தெரியாம கேக்குறேன். தெரிஞ்ச கேளுங்க. தெரிஞ்சுல தெரியாம இல்ல. இன்னைக்கு ஒரு வேன்ல ஸ்கூல் பஸ்ல குழந்தைகள்லாம் போகுது. ஒரு ரயில்வே கேட்ல இருக்கக்கூடிய அந்த களவாணி நாய் தூங்கிருச்சு. அதுல ரயில் ஏற்றி அந்த ஸ்பாட்லயே 3 குழந்தைகள் அந்த ஸ்பாட்ல இறந்து போச்சு. பல குழந்தைகளுக்கு வந்து கை போச்சு, காலு போச்சு. அந்த புத்தகங்கள்லாம் அங்க செதறி கிடக்கு. பொதுமக்கள் அதை போய் பார்த்துட்டு எல்லாரும் கண்ணீர் விட்டு அதான் கதறாங்க. இதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. ஏன் உங்களுக்கு அது ஒரு டெத்து அடிச்சுட்டாங்கிறதுக்கு இவ்வளவு கூப்பாடு போறீங்களே? 3 பேருக்கு 3 குழந்தைகள் செத்து போச்சு. இத்தனை பேர் 30-40 பேருக்கு வந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் பாத்துக்கோங்க. சப்வே போடுறதுக்கு ரயில்வே நிர்வாகம் நிதி ஒதுக்கியும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணல, ஒப்புதல் இன்னும் வழங்கவில்லை. 1 வருஷமா இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சினாலதான் அந்த குழந்தைங்க செத்து போச்சு. இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன வேலை யார் பாக்கணும்? ஒழுங்கா சப்வே போட்டுருந்தா சப்வே யார் போட வேண்டிய மாநில அரசு இல்ல. சப்வே அதுக்கு ஒப்புதல் தர வேண்டிய ஆட்சியர் ஒப்புதல் தரவில்லை கடலூர். அப்ப அந்த ஆட்சியர் புடி, ஆட்சியர் மேல எஃப்ஐஆர் போடு. ஒன்றிய அரசு உன் கையில இருக்குல்ல, இடியட் இருக்கான்ல, இடியட்டை வச்சு பண்ணு. என்னதான் பண்ணுவீங்க? 10 மணிக்கு இங்க இருந்து கோட்டைக்கு போறீங்களா? ஆமா, என்ன பண்ணுவீங்க? பேப்பர்ல கையெழுத்து போடுவோம். வெறும் பேப்பர்லயா? வெறும்